ஆனைமுகனின் தம்பி, அரோகரா விரும்பி, ஈசனின் இளைய மகன், முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 26/4/2017 ஏவலம்பை வருடம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி புதன்கிழமை. அமாவாசை திதி, அஸ்வினி நட்சத்திரம், கிம்சுக்ல கரணம், மரணயோகம் கூடிய அமாவாசை, பிண்டபித்ரு சூலம், வடக்கு வடகிழக்கு, நாளைக்கு 16, பரிகாரம் பால். பொதுவாக அமாவாசைனா குலதெய்வ வழிபாடு செய்யலாம். குலதெய்வ வழிபாடு போலேயே முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கலாம். அமாவாசைனா பிதிர் தேசத்தில் இருக்கக்கூடிய நம்ம முன்னோர்கள் அங்கே சந்திரனிலிருந்து கிடைக்கக்கூடிய அமிர்தத்தை உண்டு வாழ்வாங்க. அமாவாசை அன்னைக்கு அது கிடைக்காது. பூலோகத்துக்கு வருவாங்க. இந்த பூலோகத்தில் அவங்களுடைய சந்ததிகள் அந்த குலதெய்வம் இருக்கிற இடத்துக்கு வர்றதாக ஐதீகம். இந்த இடத்துக்கு வரும்போது நம்ம சந்ததிகள் செய்யக்கூடிய, அவங்களுடைய சந்ததிகள் செய்யக்கூடிய தான தர்மங்கள், அதாவது அன்னதானங்கள், ஆடை தானங்கள், பூமி தானங்கள். பூமி தானம் நிறைய செய்கிறதில்ல. அடுத்தவங்க சொத்தை பிடுங்குறவங்க தான் நிறைய இருக்காங்க. பூமியை தானம் பண்ணுறவங்க யாருமே இன்னைக்கு கிடையாது. நான் நிறைய கொடுத்துட்டேன்னுலாம் சொல்லலை. நமக்கு நம்ம அளவுக்கு தான் இருக்குது, பெருசாக இல்லை. இருந்தால் கொடுக்கலான்னு ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் இருக்கிறவங்க கொடுக்க மாட்டாங்க. நிறைய இருக்கிறவங்க கொடுக்கறது இல்லை. அது விட்டுடலாம். அது கூட நல்லதுன்னு சொல்கிறேன். நான் சொல்கிறது என்ன, அது கூட நல்லது. அன்னதானம், ஆடை தானம், பூமி தானம், சொன்ன தானம், அதோட அந்த பிதிரு திதி கொடுக்கறது ஒரு மிகப்பெரிய தானம். இந்த பிண்டம் வச்சு அவங்க முன்னோர்களுடைய பேரெல்லாம் சொல்லி, இந்த மந்திரங்களை சொல்லி, புரோகிதர் மூலமாக அதை கொண்டு போய் ஆற்றிலேயே கடல்லையே கரைக்கிறது. அது அவங்களுக்கு போய் சேரும் உணவாக. அவங்களுக்கு அது காகத்துக்கு சாப்பாடு வச்சு சாப்பிட்றது. காக வாகனத்து மூலமாக முன்னோர்கள் வருவாங்கன்னு சாஸ்திரம். அதெல்லாம் அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும். நீங்கள் சின்ன குழந்தைகளாக இருந்தீங்கன்னா அங்கே பெருசானாத்தான் உங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்கும். பெரியவங்களுக்கும் கூட சில பேருக்கு கிடைக்காம இருக்கும். அவங்க அதை நம்பாமல் இருப்பாங்க. ஆனால் சின்ன வயசுலேயே நிறைய பேருக்கு அந்த அனுபவம் கிடைச்சிருக்கு. அவங்க நம்புவாங்க. எனக்கு அப்படித்தான் சின்ன வயசுலேயே கிடைச்சது. ஒவ்வொரு விஷயத்துலையும் கூர்ந்து கவனிப்பேன். இது இதனால் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான காரணங்களும் அதுக்கான பதில்களும் அங்கே கிடைச்சது. எல்லாத்துக்கும் நம்ம ஆதாரத்தை எடுத்து வைக்க முடியாது. ஜோதிட சாஸ்திரம் ஒன்று, ஆன்மீகம் ஒன்று, விவாதத்துக்குரிய பொருள் அல்ல. அதை விவாதம் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. தாய்ங்கிறவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது விவாதத்துக்கு கொண்டு போய் வைக்க முடியாது. தந்தைங்கிறவங்க எப்படிப்பட்டவங்க, எப்படி அன்பு செலுத்துவாங்கிறது, நம்ம குழந்தைங்க மேலே எப்படி பாசம் வச்சிருப்பாங்கிறது அது விவாதத்துக்கு கொண்டு போய் வைக்க முடியாது. அது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. அது உணர்வுகளால் ஏற்படக்கூடியது, வார்த்தைகளால் அல்ல. கணவன் மனைவி உறவு, சகோதர சகோதரியோட அன்பு எல்லாமே அந்த உணர்வுகளால், மனித வாழ்க்கையை வார்த்தைகளால் எல்லாமே உணர்வுகளால் பின்னி பிணைக்கப்பட்டது. அந்த உணர்வுகள் தான் நம்மளை இன்னும் வாழ வச்சுட்டு இருக்கு இந்த பூமியில். ஆக எல்லாத்துக்குமே விவாதத்துக்குரிய பொருட்களாக மாற்றாதீங்க. அது பாவம். ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு நிகழ்ச்சிக்காக அவங்கள ஒரு பலவீனப்படுத்துகிற மாதிரி நம்ம புத்திசாலியாகவும் அவங்க பலவீனமானவங்களாகவும் காட்டுறதுங்கிறது பாவத்திலேயே பெரும்பாவம். அது ஜோதிட சாஸ்திரம்ங்கிறது இறைவனால் கொடுக்கப்பட்டது. ஆன்மீக சாஸ்திரங்கள், வேதங்கள் இறைவனால் கொடுக்கப்பட்டது. அதை இழிவுபடுத்தக்கூடாது. பிடிக்கலைன்னா ஒதுங்கி போயிருங்க. ஆக இன்னைக்கு குலதெய்வ வழிபாடு, மூத்தோர் வழிபாடு சிறப்பு, பெருமாள் வழிபாடு அற்புதம். இன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு போய் துளசி மாலை கொடுத்து வழிபடுங்க. முக்கியமாக இன்னைக்கு பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய அந்த பசுவுக்கு பழம், அகத்திக்கீரை கொடுத்தா போதும். அது நல்ல முன்னோர்களுக்கு அதனுடைய இந்த மூதாதையர்களோட செய்த பாவங்கள், நம்ம ஆத்மா முன் ஜென்மத்தில் செய்த பாவங்கள் எல்லாமே தீரும். அல்லது வேற தீவனம் எது வேணாலும், பருத்தி கொட்டையோ புண்ணாக்கோ, இந்த சத்துள்ள உணவு வகைகளுக்குரிய ஏதாவது தானிய வகைகளோட அரைத்த மாவுகளோ, வேற வைக்கப்புல், இந்த மாதிரி தட்டு, இந்த மாதிரி கூட கொடுக்கலாம். இனி இன்றைய கிரக நிலைகளை பார்க்கலாம். சூரியன் மேச உச்சம், சந்திரன் மேசத்தில் சமம், செவ்வாய் ரிஷபத்தில் சமம், புதன் மேசத்தில் சமம், குரு கன்னியில்
நட்பு வக்ரம். சுக்கிரன் மீனத்தில் உச்சம், சனி தனுசில் சமம், ராகு சிம்மப்பகை, கேது கும்பப்பகை விற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை திருக்கணித பஞ்சாங்கப்படி வானமண்டலத்தில் இருக்கு. இனி இன்றைய ராசி பலன்களை மேஷ முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல மேஷ ராசி. அசுவினி பரணி கிருத்தி 1 உங்களோட ராசி, ராசி அதிபதி செவ்வாய். இப்போ நீங்கள் ஒரு உணவு வகை செய்யணும், ஒரு பிரியாணி செய்யணும், காளான் பிரியாணி செய்யணும்னு வச்சுக்கோங்க. ஒரு சமையல்காரர்கிட்ட கொடுக்குறீங்க, அவங்க ஒரு டேஸ்ட் கொடுப்பாங்க, இன்னொரு சமையல்காரர் இன்னொரு டேஸ்ட், இன்னொரு சமையல்காரர் இன்னொரு டேஸ்ட். அந்த மாதிரி ஜோதிடத்தில் இந்த ப்ரோக்ராம் இருக்குன்னா ஒவ்வொரு எல்லா சேனல்லையும் நடக்குது, அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. ஆனால் அந்த உணவு, அந்த போடக்கூடிய பொருள் எல்லாம் ஒன்று தான். அந்த 9 கிரகங்களை வச்சு தான் எல்லோரும் பேசுகிறது. அந்த பேசுகிற விதம் அதில் மாற்றங்கள் இருக்குது. அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை நிலையில் சில விஷயங்கள் பிடிக்காமல் இருந்தால் இன்றைக்கி அது பிடிக்கும், சில விஷயங்கள் பிடிச்சிருந்தால் அது பிடிக்காது. ஏன்னா இன்றைக்கி வந்திருக்கிற ஜென்மத்துக்கு வந்திருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு விரைய செலவை கட்டுப்படுத்துவார், நல்ல விஷயங்களை கொடுப்பார். எது நல்லது எது கெட்டது, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கிறத அது வெளிச்சம் போட்டு காட்டுவார். இன்றைக்கி உள்ளது உள்ளபடி தெரிவிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை கொடுக்கக்கூடிய நாள். ஆனால் அதே சமயம் ஒரு சில பேர்த்த பற்றி தெரிஞ்சுட்டோன்னா, நீ இப்படிப்பட்ட ஆளா அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்க தப்பானவங்களாகவே இருந்தாலும் அப்படி சொன்னால் அவங்களுக்கு பிடிக்காது. திடீர்னு ஒதுங்கி போகக்கூடாது, படிப்படியாக அப்படி. அதுதான் நல்லது. ஏன்னா இந்த சமுதாயத்தில் கெட்டது செய்கிறவங்க கெட்டது செய்யலின்னு சொல்கிறாங்க, நல்லது செய்கிறவங்கள கெட்டவங்கன்னு உருவாக்க பார்க்குறாங்க. ஆக நாம் நல்லது செய்ய விரும்பினா கெட்டது செய்கிறவங்களை விட்டு ஒதுங்கினா தான் செய்ய முடியும். திடீர்னு ஒதுங்க முடியாது, அவங்கள நீங்கள் கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது. ஆக புரிஞ்சுக்குவீங்க, அதை தெரிஞ்சுக்குவீங்க, அதோட ஸ்டாப் பண்ணிக்குவீங்க. ஆனால் படிப்படியாக விலகணும், திடீர்னு விலகக்கூடாது. அந்த இதை புரிஞ்சுட்டு அதுக்கு இறை வழிபாடு உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். அசுவனியில் பிறந்தவங்க முருகனையும், பரணியில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், கிருத்திகையில் பிறந்தவங்க குலதெய்வத்தையும் வழிபடுங்க. அடுத்தது ரிஷப ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன். இன்னைக்கு நல்ல தருணம்னாலும் கொஞ்சம் செலவுகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குரு பார்வை இருக்குது. சூரியன், புதன், சந்திரன் இவங்கெல்லாம் விரயத்தில் இருக்காங்க. நல்ல ராசியாதிபதி பலம் பெற்று லாபத்தில் இருக்காங்க. அது ஒரு வகையில் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் தான். குரு நல்ல இடத்துல இருக்குது, சனி அஷ்டமத்தில் இருக்குது. ஜூன் 20 அக்டோபர் 27 வரைக்கும் சனி அஷ்டமத்தை விட்டு 7க்கு வந்தால் கொஞ்சம் பரவாயில்லைன்னு இருக்கு. ஆனாலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகளும் அதுக்கேற்ப வரவுகளும் உள்ள நாள். அப்படின்னா பரவாயில்லைங்க சார், செலவானா வரவு வந்தால் ஓகே தான் சார், அப்படி தான் இருக்கும். கிருத்திகையில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும், ரோகிணியில் பிறந்தவங்க சப்தகன்னியரையும், மிருகசீரிடத்தில் பிறந்தவங்க சக்கரத்தாழ்வாரையும் வழிபடுங்க. அடுத்தது மிதுன ராசி. மிருகசீரிடம் 3, 4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்வூசம் 1, 2, 3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன். வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைக்கும் ஏற்றமான சூழலை கொடுக்கக்கூடிய, லாபகரமான சூழலை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பம் உள்ள நிலையாக இருக்குது. 10 கடை இருக்குது, இவர் கடையில் மட்டும் இவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒரு 100 கடை கட்டி விட்டுருந்தீங்கன்னா, 10 கடை கட்டி விட்டுருந்தீங்கன்னா உங்கள் இடத்துல மட்டும் வாடகைக்கு வந்திருப்பாங்க, மற்ற கடையெல்லாம் காலியாக இருக்கும். அவங்கெல்லாம் கம்மி வாடகை கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, அங்கே போக மாட்டாங்க. நீங்கள் அதிக வாடகை சொல்லுவீங்க, அங்கே தான் இருப்பாங்க. அது சில காலத்தில் நம்ம நேரத்தினுடைய பலனால் அப்படி நடக்கும். ஆனால் எல்லா காலமும் அப்படி இருக்காது. அதை புரிஞ்சு இருக்கிற காலத்தை பயன்படுத்திக்கணுங்கிற அடிப்படையில் இன்றைக்கி கூடுதலான லாபத்துக்குரிய நிலை. ஏதோ ஒரு பொருள் விற்காமல் இருந்தால் ரொம்ப நாள் விற்று லாபம் சம்பாரிச்சிடலாம். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். திருமணம் போன்ற நிலையில்
முடிவுகள் ஆகும், ஆனால் திருமணம் தள்ளி போகும். ஆமாங்க, மண்டபம் கிடைக்கலைங்க, ஐப்பசியில் வச்சிருக்கிறோமுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி, மண்டபத்துக்கு புக் பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி சில இதெல்லாம் சில விஷயங்களால் தள்ளி போனாலும் அது நன்மைக்குரிய விஷயங்களாக இருக்கும். மிருகசீடத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், திருவாதிரையில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும், புனர்பூசத்தில் பிறந்தவங்க திருப்பதி வெங்கடாசலபதியும் வழிபடுங்க. அடுத்தது கடக ராசி. புனர்பூச 4ஆம் மாதமும் பூச 4 பாதங்களும் ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்க ராசி அதிபதி சந்திரன். இந்த ராசிக்கு நல்ல இடத்துல இருக்காரு சந்திரன். சூரியனோட கூடி இருக்கார். ராசியாதிபதியும் 2க்கு அதிபதியும் ஒன்றிணைந்திருக்காங்க. ஒரே ஒரு வீட்டுக்கு தான் அவங்க ஆதிபத்தியம் பெறுவாங்க, சூரியன் சந்திரன். மற்ற கிரகங்களுக்கெல்லாம் 2 வீடு ஆதிபத்தியம் இருக்கு. நான் இதை கை ரேகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலையில் இதை ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன், மாலைமுரசு ஆர்வத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. பாதியாக கட் பண்ணோம் அப்படின்னா மேல் பகுதி அம்மனுடைய நிலையும், கீழ்ப்பகுதி சூரியனை வச்சு சிவனுடைய நிலையும், அர்த்தநாரீஸ்வரருடைய அமைப்புன்னு சொல்லுவோம். 2 கைகளில் இது பெண்ணோட கை, இது ஆணோட கைங்கிற மாதிரி, ஆணோட உடம்பு பெண்ணோட உடம்புங்கிற மாதிரி. சந்திரனு இருக்கிற பாகத்தில் எல்லா கிரகங்களும் ஆட்சி பெற்றிருக்கும், சொந்த வீடுகள் பெற்றிருக்கும் சந்திரனோட சேர்த்து. இன்னொரு பக்கம் சூரியன் சொந்த வீடு, அதோட மற்ற கிரகங்கள் சொந்த வீடு பெற்றிருக்கும். அது சிவ அமைப்பு, இது சக்தி அமைப்பு. ஆக 12 கட்டங்களும் சிவசக்தி அமைப்புன்னு சொல்கிறேன். அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. சிவநிலையில் சக்தி இல்லைன்னு சொல்கிறேன். அர்த்தநாரீஸ்வரருடைய அமைப்பு அது. அந்த நிலைப்படி இன்னைக்கு உங்களுக்கு நல்ல நிகழ்வுகள் ஏற்படும், நல்ல தருணம், நல்ல வாய்ப்புகள், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்னு சொல்கிறேன். புனர்பூசத்தில் பிறந்தவங்க முருகனையும், பூசத்தில் பிறந்தவங்க அம்மனையும், ஆயிலத்தில் பிறந்தவங்க சிவனையும் வழிபடுங்க. அடுத்தது சிம்மராசி. மகம் 4 பாதங்களும், பூரம் 4 பாதங்களும், உத்திரம் 1 பாதம் இருக்கிற ராசி அதிபதி சூரியன். சூரியனோட அம்சம் மிக்க சிறப்பு மிக்க இடம் நல்லா இருக்கு. சந்திரனும் அங்கே போய் சேர்ந்துட்டு புதனோட இருக்கு. ஆக இன்னைக்கு சந்திரன் குழப்பமான நிலையிலிருந்து நல்ல இடத்துக்கு வந்துட்டார். ஆக உடல் வலிமை இருக்கு, மன வலிமையும் இருக்கு. அப்புறம் என்ன, இயக்கத்தில் எந்த கோளாறும் இல்லை. ஆக உங்களுடைய ராசியை பெற்ற எல்லாரும் இன்றைய இயக்கத்தில் சிறப்பாக செயல்படுவீங்க, நன்மை அடைவீங்கன்னு சொல்லக்கூடிய நாள். எல்லா துறைக்கும், எல்லா இருபாளருக்கும் பொருந்தும். மகத்தில் பிறந்தவங்க முருகனையும், பூரத்தில் பிறந்தவங்க பெருமாளையும், உத்தரத்தில் பிறந்தவங்க அம்மனையும் கும்பிடுங்க. அடுத்தது கன்னி ராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி புதன். நல்ல வாய்ப்புகளும் நல்ல சந்தர்ப்பங்களும் ஏற்படக்கூடிய நிலையை இன்னைக்கு கிரகங்கள் கொடுக்கல. சந்திரன் அஷ்டமத்தில், சூரியன் அஷ்டமத்தில், புதன் அஷ்டமத்தில், சனி அஷ்டார்த்தமத்தில், குரு ஜென்மத்தில். கொஞ்சம் கடினமான நிலையாக இருக்குது இன்னைக்கு. முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்கக்கூடாது. உடல் அசதி சோர்வு இருக்கும். குடும்பத்துக்குள்ளே நல்லது சொன்னீங்கன்னா கூட அவங்கள ஒரு மாதிரி பார்ப்பாங்க, கெட்டது சொல்கிற மாதிரி பார்ப்பாங்க. வெளியிலையும் சரி, யாருக்கும் நல்லது சொல்ல போக வேண்டாம், தீயதையும் தட்டி கேட்க வேண்டாம். இறைவனை நினைத்து இன்னைக்கு காலத்தை நீங்கள் ஓட்டுங்க. ஆனால் வண்டி ஓட்டும்போது முன்னாடி பாதை பார்த்து ஓட்டுங்கன்னு சொல்கிறேன். போக்குவரத்தில், பேச்சுவார்த்தையில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள். அவசர முடிவுகள் எடுக்கக்கூடாது. உணவு கட்டுப்பாடு கூட இருக்கணும். ஜீரணமாகாத உணவுகளை, அதிகமான உணவுகளை உட்கொள்ளக்கூடாது. இன்னைக்கு ஜீரணத்தன்மையே குறையும். லேசாக வயிறு வலிக்குது, கம்மியாக சாப்பிட்டுருக்கலாம் இல்லைப்பா அப்படின்னு. இல்லை, அது பிடிச்சது சாப்பிட்டேன் அப்படின்னு குழந்தைகள் சொல்லுவாங்க. பெரியவங்க அப்படி கண்ட்ரோல் இருக்கும். சில பேர் பெரியவங்களுக்கு கண்ட்ரோல் இருக்காது. உனக்கு அது ஆக அந்த உணவை சாப்பிட்டேன், அப்புறம் எல்லோரும் சாப்பிடும்போது நான் சாப்பிடத்தான் செய்யணும், ஒரு மாத்திரை போட்டுக்கலான்னு தான். அத்தனை வம்பதுக்கு கொஞ்சம் அந்த கட்டுப்பாடு கொண்டு வந்துட்டா வேலை முடிச்சது. தவிர்த்தா நமக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி. எந்த ஒரு விஷயத்துலையும் இன்றைக்கி யோசித்து நிதானித்து பக்குவமாக நடந்து கொண்டால் இன்றைய நாளும் சிறப்பாக இருக்கும். ஆனாலும் கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது.
உத்திரத்தில் பிறந்தவங்க முருகனையும், அஸ்தத்தில் பிறந்தவங்க அம்மனையும், சித்திரையில் பிறந்தவங்க சக்கரத்தாழ்வாரையும் கும்பிடுங்க. அடுத்தது துலா ராசி. சித்திரை 3-4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாக 1-2-3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன். இன்றைய போக்கு, சந்திரனுடைய போக்கு புதனோட கூடி 9-10 குடையவன் ஒன்று சேர்ந்திருக்கிறது லாபாதிபதியோட அற்புதம். சனி 3ஆம் இடத்துல அற்புதம், குரு வக்ர நிலை அற்புதம். ஆனால் உடல்நிலையில் சிறு சிறு தொந்தரவுகள் இருந்திருக்கும், இரத்த சம்பந்தமான நோய் நொடிகள் அது காட்டியிருக்கும். அதெல்லாம் இன்றைக்கி அதுக்கு தீர்க்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். நாம் எங்கே போனாலும் போன இடத்துல கண்டதெல்லாம் வாங்கி சாப்பிட்றோம், அது உடம்பு சரியில்லாமல் போகிறது உண்டு. பசிக்குதுங்கிறதுக்காக எல்லா இடத்துலையும் சாப்பிடக்கூடாது. சில இடத்துல பழைய பொருட்கள் விற்பாங்க, சில ஃபங்க்ஷன் அதில் எல்லாம் தள்ளி விட்டுருவாங்க கிடைக்காத இடத்துல. அதனால் அதெல்லாம் பார்த்து தான் சாப்பிட்ணும். இருந்தாலும் இன்றைக்கி இறைவனோட சன்னதிக்கு ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்தீங்க, ஒரு கோயிலுக்கு திடீர்னு கிளம்பி போயிடுவீங்க. அருமையான தரிசனம் இருக்குது. ஆண்டவனுடைய அனுகூலம் பரிபூர்ணமாக உங்கள் மேலே பார்வைப்படக்கூடிய நாள். அதனால் சகல வினைகளும் அகலும். பாராமுகம் கொண்டவங்க ஏறிட்டு பார்ப்பாங்க, ஒதுங்கி போனவங்க நெருங்கி வருவாங்க, கவலைகள் நீங்கும். சித்திரையில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், சுவாதியில் பிறந்தவங்க குலதெய்வத்தையும், விசாகத்தில் பிறந்தவங்க சரஸ்வதி தேவியும் வழிபடுங்க. அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் பாதமும், அனுச 4 பாதங்களும், கேட்டை 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு இன்றைய கிரக கோள்களுடைய நிலையில் 9 குடையவன் 6ல் இருக்கு. தந்தையோட சங்கடம் ஏற்படக்கூடிய வார்த்தைகளை உபயோகிப்பீங்க, கோவப்படுவீங்க, அது கூடாது. திருமணம் போன்ற காரியங்களில் இருந்து வந்த சுணக்க நிலை மாறும், செயல் வேகம் அதிகரிக்கும். சுபகாரியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் செயல் வேகம் அதிகரிக்கும், மந்த நிலை மாறும், பண வரவு உண்டாகும், கல்வியில் ஏற்றம் இருக்குது. இன்றைக்கி ஒரு கோச்சிங் கிளாஸ் போனால் கூட உங்களுக்கு விஷயங்கள் நல்லா புரியும், சொல்கிற விஷயங்கள் நல்லா புரியும். புதிய மொழியை கற்றுக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க, அதுக்காக ஜாயின் பண்ணுவீங்க. விசாகத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், அனுசத்தில் பிறந்தவங்க மகாலட்சுமியும், கேட்டையில் பிறந்தவங்க விஸ்வகர்மாவையும் வழிபடுங்க. அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும், பூராடம் 4 பாதங்களும், உத்திராடம் 1 பாதம் இருக்கு. ராசி அதிபதி குரு. தனுசு ராசிக்கு இன்றைய கிரக நிலை சந்திரன் திரிகோணத்தில் சூரியனோடு இருக்குது, புதன் கூடி இருக்குது, நல்லா இருக்குது. அஷ்டமாதிபதி திரிகோணம் ஏறும்போது பலவீனங்களை நீக்கி நன்மைகளை செய்வான். நன்மைகளை செய்யாட்டி கூட தீமைகளை செய்ய மாட்டான். ஆக இன்றைக்கி எடுக்கிற முடிவுகள் சரியாக இருக்கும். இன்றைக்கி வேலை விஷயமாகட்டும், மற்ற எந்த விஷயமானாலும் உங்களுக்கு சாதகமான சூழலை கிரக நிலைகள் உருவாக்கும். ரொம்ப அலைச்சல் சிரமம் இருக்காது. ஒருத்தர் சொல்லுவார், நான் 4 நாளாக போய் சிரமப்பட்டேன், நீங்கள் எப்படி போனோடனே முடிச்சுட்டு வந்தீங்க. இன்றைக்கி அப்படி வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளைக்கு முன்னே கொடுத்துருந்த பணம் கூட இன்றைக்கி கேட்டால் கிடைக்கும். ஃபோன் பண்ணி, எங்க எப்படி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. இல்லைங்க, இன்றைக்கி சாயங்காலம் கொண்டு வந்து கொடுத்துறேன். நான் அதெல்லாம் கொடுத்துடணும். அடுத்தவங்க பொருளில் பணத்தை வாங்கி வச்சுக்கிறதுக்குன்னே நிறைய பேர் இருக்காங்க. பிறர் ஏமாறுவாங்களானே சுற்றிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பெரும் பாவத்தை அவங்க சம்பாதிக்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. எப்பவுமே ஒருத்தங்கிட்ட நம்ம போய் கேட்குறோம், பணம் கொடுக்குறாங்க, அதை அவங்க திருப்பி கேட்காம கொண்டு போய் கொடுக்கணுங்க. அதுதான் புண்ணியம். பட்டி போட்டு கொடுத்தோன்னா அப்புறம் அது உடன்பட்டு தான் நம்ம வாங்குகிறோம். ஆனால் அந்த சமயத்துக்கு அவங்க கொடுத்தாங்க இல்லையா, இல்லைன்னா என்ன இருக்கும் நம்ம நிலைமை நினச்சி பார்க்கணுங்க. எனக்கெல்லாம் தூக்கம் வராது. ஒருத்தவங்க கிட்ட வாங்கிட்டு வந்திருந்தோம்னா நான் முடிஞ்ச வரைக்கும் வாங்க போக மாட்டேன். அதுக்கான சூழலை ஏற்படுத்திக்கிறது இல்லை. அதையும் மீறி வாங்கினா நமக்கு உறக்கம் வராது. எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமோ கொடுத்து நல்ல பேர் வாங்கணும். அப்போ தான் நமக்கு சந்ததிகள் நல்லா வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதுதான் நடக்குது. அதுக்கு மேலே ஆண்டவன் செயல். நம்ம முன்னோர்கள் ஏதாவது தவறுகள் பண்ணியிருந்தாங்கன்னா அது நடக்குதுன்னா நாம் என்ன பண்ண முடியும்? நாம் இப்போ இருந்து நல்லது செய்வோம். தெரிஞ்சிட்டோம் இல்லை, நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும்னு தெரிஞ்சிட்டோம், நல்லது செய்வோம் அப்படிங்கிற அடிப்படையில் போகலாம். அந்த மாதிரி நீங்களும் போவீங்கன்னு சொல்கிறேன்.
மூலத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும், பூராடத்தில் பிறந்தவங்க சப்தகன்னியரையும், உத்திராடத்தில் பிறந்தவங்க குருவாயூரப்பனையும் வழிபடுங்க. அந்த கிருஷ்ணரை வழிபட உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். அடுத்தது மகர ராசி. உத்திராட 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சனி பகவான். இந்த ராசிக்கு சந்திரனோட போக்கு இன்னைக்கு பரவாயில்ல. புதனோட 9 குடையவனோட 7 குடையவன் கூடியிருக்கு. ஒரு கேந்திராதிபதி திரிகோணாதிபதி சேர்றது யோகம். புதிய வாகனம் வீடு வந்து சேரும், இல்லை வாகனம் பழுதிருந்தால் நீக்கப்படும். வீடு சம்பந்தமான முயற்சி, வீடு வாங்கிறது அல்லது வீடு கட்டிகிட்டு இருந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தால் மறுபடியும் வேகம் எடுக்கிறது, பெயிண்டிங் ஒர்க்கு, இன்டீரியர் ஒர்க்கு, இந்த மாதிரி பதவி சம்பந்தமான விஷயத்தில் இருந்து குழப்பம் விலகிறது. ஏன்னா நன்மைகள் கூடி வரக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு எடுத்துக்கலாம். உத்திராடத்தில் பிறந்தவங்க அகத்தியரை வழிபடுங்க, ஆதித்ய இருதம் படிங்க. திருவோணத்தில் பிறந்தவங்க விஷ்ணு சகசநாமம் படித்து பெருமாளை கும்பிடுங்க. அவிட்டத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு மூத்தோர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3, 4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், புரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சனி பகவான். இந்த ராசிக்கு சந்திரனோட போக்கு சாதகமாகவே இருக்கு. சுக்கிரன் மிக வலிமையாக இருக்கார், யோகாதிபதி உங்கள் ராசிக்கு அவர். சனி ராசியாதிபதி சிறப்பு பெற்று நிற்கிறார். ஆக நன்மைகள் அதிகம் நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் குருவோடைய அருள் இல்லாதனால பணப்பற்றாக்குறை இருக்கும். ஜென்மகேது மனபயத்தை கொடுக்கும். இதை தகர்த்தா முன்னேற்றம் இருக்குன்னு சொல்லக்கூடிய நாள். அவிட்டத்தில் பிறந்தவங்க நவகோள்களையும், சதயத்தில் பிறந்தவங்க விநாயகரையும், புரட்டாதியில் பிறந்தவங்க சிவனையும் வழிபடுங்க. அடுத்தது மீனராசி. புரட்டாதி 4ஆம் மாதமும், உத்திரட்டாதி 4 பாதங்களும், ரேவதி 4 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி குரு. இந்த ராசி குரு ஜென்மத்தை பார்க்குது. 9க்கு 2, 9க்கு அதிபதியை பார்க்குது. ஆனால் ராசியாதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கிறது தவறில்லை. உங்களுடைய சொல்லில் இனிமை கூடும். நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, ஸ்வீட் வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பாடகராக இருந்தீங்கன்னா நல்ல பேர் கிடைக்கும். இன்னைக்கு பாடுற பாட்டு பதிவாச்சுன்னா புகழ் சேர்க்கும். அது சில பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது மறக்கவே முடியாது. இது ஒரு பொன்மாலை பொழுது, அது போன்ற பாடல்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாடல்கள் இருக்குது. செந்தாளம்பூவில் வந்தாடும் தின்றெல்லாம் அற்புதமான பாடல். இப்போ புதிய பாடல்களும் நிறைய, ஒவ்வொரு பூக்களுமே, அந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்குது. அது மாதிரி உங்களுக்கு நீங்கள் பாடக்கூடிய பாடல் பிரபலமாகும். அந்த வகையான நிலை. ரெண்டாவது, நீங்கள் ஒரு பேசினாலும் நம்ம பேச்சினுடைய இனிமையால் பகைவனிடத்திலும் பகையை வெல்ல முடியும். இப்போ பாகிஸ்தான் அதிகாரியும் நம்ம இந்திய அதிகாரியும் பேசுகிறாங்க. நம்ம இந்திய அதிகாரிக்கும் மீனராசின்னு வச்சுக்கோங்க. அவர் பேச்சுக்கு அந்த பேச்சினால ஃபேஸு நல்லாயிருக்கும். அவர் பேச்சுக்கு அந்த பாகிஸ்தான் அதிகாரி கட்டுப்படுவார். ஏன்னா இவர் நல்ல விஷயமாகவும் பேசுவார். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம சுயநலத்துக்காக இல்லை, 2 பேருடைய நலனத்துக்காக அவங்க பேசுவாங்கன்னு அர்த்தம். பாருங்கள், இது இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு நல்லது, நமக்கு நல்லது. நமக்குள்ள சகோதரர்கள், நமக்குள்ள போர் வேண்டாம். நம்ம பகைச்சிக்கிறதுனால இராணுவத்துக்கு நாங்களும் செலவு பண்ணணும், நீங்களும் செலவு பண்ணணும். அப்போ உட்கட்டமைப்பு, பொருளாதார வலிமை நமக்கு வராது. அதனால் பிற நாடுகள் நம்மை பலவீனமாக நினைக்கும். ஆக நாம் சகோதரர்கள், பாகிஸ்தானும் நம்மளும் சகோதரர்கள். நம்ம சண்டை இல்லாமல் இருந்து நம்மளை வளர்க்கணும், நம்ம மக்கள் நல்லா மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரிகள் பேசலாம். அப்போ இந்த ராசிக்காரங்க பேசினா அப்படி இருக்குன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு பிரச்சனை, பக்கத்து தோட்டமோ அல்லது பக்கத்து கம்பெனியோ அல்லது பக்கத்து அலுவலகமோ பக்கத்து வீடோ சம்மந்தமாக அதில் ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க கட்டுப்படுவாங்க. அவரே அப்படி பேசிட்டார், நீ கம்மன் நட, இது என்ன போயிருக்கு அப்படின்னு பெரிய விஷயமாக கூட இருக்கு, அது சிறுசாக போயிடும். அதான் அந்த வாக்கில் இனிமை இருக்குன்னு சொல்லக்கூடிய நிலை. அப்படி இருக்கிறவங்க எல்லாம் வாழ்க்கையில்
ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் அதில் போலித்தனம் இருக்கக்கூடாது, நடிக்கக்கூடாது. அது அவங்களுக்கும் பலனளிக்கக்கூடிய விதமாக இருக்குங்கிற பட்சத்தில் தான் அது நடக்கும். ஆனால் நீங்கள் அப்படித்தான் பேசுவீங்க. அந்த உதவி மனப்பான்மை இருக்கும், அது உங்களுக்கு நல்லது, பிறருக்கு நல்லதுங்கிற அடிப்படையான நிலையில் இன்னைக்கு புகழ் கூடும், பணம் வரும். குடும்பத்தில் சுபம் நிகழ்வு சம்பந்தமான பேச்சு இருக்கு. சொத்து சம்பந்தப்பட்ட வகையிலிருந்து வந்த வழக்கு தீரும். புரட்டாதியில் பிறந்தவங்க முருகனையும், திருட்டாதியில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், ரேவதியில் பிறந்தவங்க பைரவரையும் கும்பிடுங்க. நேயர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறவை பொதுவானவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி யந்திரங்களை அறிந்ததற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட என்கிற வாஸ்து நிபுணர் அன்னூர் KR வேலுசாமி. வணக்கம் நேயர்களே.